இது பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. சென்னிமலையில பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் போவாங்க. கிரிவலம் பார்த்தீங்கன்னா, ஒரு 14 கிலோமீட்டர் வருங்க. மலைய சுத்தி வர மாரி இருக்குங்க. சூப்பரா இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த அன்னைக்கு போலான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, சோலி வந்துருங்கல்லங்க. திடீர்னு ஒரு சோலி ஈரோடு போக வேண்டியது வேலையாயிருச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா கிளம்பிட்டு நான் வந்துரலான்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி போனேன். ஆனா வர முடியலைங்க. மணி 7 மணிக்காட்ட தான் வந்தேன். ஃபோன் பண்ணி கேட்டா, அம்மா போயிருந்தாங்க. ஃபோன் பண்ணி கேட்டா, "பாதி தூரம் வந்துட்டேன்" அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வண்டியிலேயே பார்த்திங்கன்னா போய் அம்மாவை துரத்தி பிடிச்சிட்டேங்க. பாதி தூரம் போனதுக்கப்புறம் எங்கே போய் சுற்றுறது, முழுசாக சுற்றியிருந்தா ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அதனால பார்த்திங்கன்னா வண்டியிலே பார்த்திங்கன்னா அடிவாரம் வந்துட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா கிரிவலம் போயிருந்தாங்க. யாராச்சும் போகணும்னு நினச்சிங்கன்னா 2 குரூப் போகுதுங்க. 4:30 மணிக்கு ஒரு குரூப், 5:30 மணிக்கு ஒரு குரூப் போகுது. எந்த குரூப்பில் வேணாலும் போய்க்கலாங்க. இப்போ 4:30 மணிக்கு குரூப் போனீங்கன்னா ஒரு 9:30க்குலாம் பார்த்திங்கன்னா அடிவாரம் வந்துடலாம். 5:30 மணிக்கு குரூப்புக்கு போனீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கெலாம் வந்துடலாங்க. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே நடக்கும்போதே நம்மளுக்கு வந்து அப்படியே ஏதாச்சும் இருந்து